தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க் நியூ மெத்தட் படி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குள்ளே போங்க. போயிட்டு கீழே கோ டு டாஸ்க் பேஜ் போங்க. கீழே வந்துட்டு ஒரு வீடியோ ஓடும். அது 4 நிமிஷம் ஃபுல்லாக ஓடி முடித்த உடனேயே நீங்கள் டாஸ்க் வந்து எப்படி பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல இப்போது வீடியோ முடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து கோ டு டாஸ்க் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே நம்மளோட பைமோட்டோட ஆப் இருக்கும். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி அதில் மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ ஆட் பண்ணி அது வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் பண்ண மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ டாஸ்க் பண்ணுவோம் பைமோட்டில். இப்போ அது மாதிரி கிடையாது. நம்மளுக்கான இமேஜை இங்கேயே ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த டாஸ்க் பேஜில் வந்து அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணணும். இப்போ வந்து நான் டாஸ்க் முடிச்சிட்டேன். இப்போ டெமோக்காக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் என்ன இருக்கோ அதுக்கான ஓன் வேர்டு ஒரு 5 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி அங்கே டைப் பண்ணணும். அதை எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவை சூஸ் பண்ணிக்கணும். ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, இல்லை ஷேர் சாட்டா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதை பப்ளிஷில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக் இருக்குது பாருங்கள். இந்த 5 ஹேஷ்டேக்கை இப்போவே காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸ்டோரியாக ஸ்டேட்டஸாக நம்ம போஸ்ட்டு போடக்கூடாது. 120 நாளைக்கு இந்த போஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கணும். குறிப்பாக பப்ளிஷில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு ஒன்று எடுத்துக்கணும். நம்ம ஷேர் பண்ண போஸ்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ், நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இப்போ இங்கே இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்குவோம். நான் ஆல்ரெடி வந்து ஒர்க்கு முடிச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் இதை வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஓன் வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வேர்டு இல்லை 6 வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மாதிரி டைப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஹேஷ்டேக்கு நம்ம காப்பி பண்ணணும். அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒன்று எடுக்கணும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நம்ம ஷேர் பண்ணது அண்டு வந்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் இந்த மாதிரி இந்த இது ஃபுல்லாகவே தெரியணும். மேலே உள்ள நம்மளோட ப்ரொஃபைலும் தெரியணும். அதை வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். கீழே வந்துட்டு ஷேர்னு இங்கே இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி
அதில் வந்து காப்பி லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரோமுக்கு போங்க. க்ரோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எதில் ஷேர் பண்ணீங்க, எந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட சோஷியல் மீடியா லிங்க்கை நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணோம். அதை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு இங்கே இருக்கும். அதை வந்து ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு சப்மிட் கொடுக்கணும். என்னோடது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, அதனால் நான் கரெக்டாக எடுக்கலை. நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுக்கு கீழே அடுத்த டாஸ்க்கு நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அப்போ தான் நீங்கள் அந்த டாஸ்க்கு பண்ணணும். அதனால் சப்மிட் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இதில் வந்துட்டு நம்மளோட இந்த இமேஜ் ஷேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் மேலே என்ன ஓன் வேர்ட் டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கேப் இல்லாமல் அந்த கீவேர்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க, போஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் சாட்லேயும் எப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஆட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.